இப்போ வரைக்குமே எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, தமிழகத்தில் பெற்றோர்கள் பெத்த பிள்ளைய வெளிநாட்டுக்கு கொத்தடிமையாக வேலைக்கு அனுப்பிச்சிட்டு எப்படி திமுக அதிமுகவுக்கு ஓட்டு போட்டு கொடி பிடிச்சி கோஷம் போட முடியுது? கூச்சமாகவே இல்லைல்ல. எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம். என்னடா திமுக வந்தாலும் நல்லாட்சி கொடுத்துட்டோம்னு சொல்லுது, அதிமுக வந்தாலும் நல்லாட்சி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லுது. நம்ம தான் நல்லாட்சியில் வாழ்ந்துகிட்டு இருக்கோமே, அப்புறம் எதுக்காக பஞ்சம் பொழைக்கிறதுக்கு ஃபாரினுக்கு போகிறோம்? ஆமா, அதாவது புதுக்கோட்டை, திருச்சி, தஞ்சாவூர், ராமநாதபுரம், சிவகங்கை இந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த கேள்வி புரியும். இந்த மாவட்டங்களில் தான் அதிகமாக, அதாவது ஒரு தெருவுக்கு 5லேருந்து 10 பேர் வரைக்கும் வெளிநாட்டில் வேலை செய்கிறாங்க. 1965 சிங்கப்பூர் தனி நாடாகுது. தனி நாடாகும் போது சிங்கப்பூர் ஒரு குப்பை மேடு. ஆனால் இன்னைக்கு உலகத்தில் உள்ள எல்லா இளைஞர்களுக்கும் வேலை கொடுக்கக்கூடிய அளவுக்கு சிங்கப்பூர் வளர்ந்துருக்கு. அதே காலகட்டத்தப்போ தான், அதாவது 1967 தான் திமுக ஆட்சிக்கு வருது. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் திமுக அதிமுக இந்த 2 கட்சியும் தான் தமிழகத்தை ஆண்டுகிட்டு இருக்கு. சிங்கப்பூர் கிட்டத்தட்ட இந்த 50 ஆண்டுகள்ல குப்பை மேடுல இருந்து இன்னைக்கு கோடீஸ்வர நாடா மாறி இருக்கு. ஆனா தமிழ்நாடு அன்னைக்கு என்ன நிலைமையில இருந்துச்சோ அதை விட இன்னும் மோசமான நிலைமையில, அதாவது சிங்கப்பூர்ல போய் கக்கூஸ் கல்வி பொழைக்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு தமிழக இளைஞர்கள் இருக்காங்க. அதுக்காக நான் அந்த தொழிலை கொச்சைப்படுத்துறேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். சிங்கப்பூர்ல போய் நீங்க எந்த வேலை பார்த்தாலும் நீங்க பொழைச்சிக்கிற முடியும். ஆனா சொந்த ஊர் தமிழ்நாட்டில் உங்களால பொழைக்க முடியுமான்னு கேட்டா பொழைக்க முடியாது. ஏன்னா அப்படியான சூழல்ல தான் இன்னைக்கு திராவிட கட்சிகள் வச்சிருக்காங்க.